श्रुत्वा धतिमुखस्येदं वचनं सम्प्रहृष्य सः उत्तरं वनपालं च सुग्रीवः प्रत्यभाषत. அந்த சுக்ரீவர் ததிமுகனது இந்த மொழியை கேட்டு மிக களித்து அடுத்தபடி ஆக வேண்டியதை பற்றி வனபாலருக்கு இப்படி விடை தந்தார். பிரீதோஸ்மி சோகம் யத் புக்தம் வனம் தைஹ கிருதகர்மபிஹ மர்ஷணீயம் ச மே தேஷாம் சேஷ்டிதம் கிருதகர்மணாம். காரியத்தை செய்து முடித்து அவர்களால் வனம் புசிக்கப்பட்ட இடமாகிவிட்டது. அப்போதிலிருந்து அந்த நான் சந்தோஷம் அடைந்தவனாக ஆனேன். காரியத்தை செய்து முடித்த அவர்களுடைய நடத்தையும் என்னுடைய அனுமதிக்கு உரியது ஆகிறது. இச்சாமி சீக்கிரம் ஹனுமத் பிரதானான் ஷாகா மிருகாம்ஸ்தான் மிருகராஜதர்பான் द्रष्टुं कृतार्थान् सह राघवाभ्यां श्रोतुं च सीताधिगमे प्रवृत्तिम्. சிம்மங்கள் போன்ற பராக்கிரமம் உடையவர்களாய் அனுமாரை தலைமையாக கொண்டவர்களாய் காரியத்தை தலை கட்டிய அந்த வானரர்களை சீக்கிரமே காணவும் சீதையை மீட்கும் விஷயத்தில் தற்கால சமாச்சாரத்தை கேட்கவும் ஸ்ரீ ராகவர்களோடு கூடவே நான் அவாவுடன் இருக்கிறேன். प्रीतिस्फीताक्षौ सम्प्रहृष्टौ कुमारौ दृष्ट्वा सिद्धार्थौ वानराणां च राजा अङ्गैः संहृष्टैः कर्मसिद्धिं विदित्वा बाह्वोरासन्नां सोतिमात्रं ननन्द. வானரர்களுக்கு அரசரான அவர் அரசகுமாரர்கள் இருவரையும் காரிய சித்தி அடைந்தவர்களாய் குதூகலித்து இருப்பவர்களாய் பிரீத்தியினால் மலர்ந்த கண்களை உடையவராய் கண்டு காரிய சித்தியை கைகளுக்கு கிட்டியிருப்பதாய் நினைத்து சந்தோஷ சந்தோஷ அதிசயத்தால் சிலிர்த்திருக்கின்ற அவயவங்களோடு அடக்க முடியாதபடி களி கூர்ந்தார். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே चतुर्विंशतिसहस्रिकायां संहितायां सुन्दरकाण्डे सुग्रीवहर्षो नाम 63तमः सर्गः समाप्तम्।